தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தை என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தினமும் ஒரு 5 நிமிடங்கள் உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டுகிற தருகிற கிருபைகளுக்காய், நேரத்துக்காய், சுகத்துக்காய், அந்த வாஞ்சைக்காய் அவருக்கு எல்லா துதிகன மகிமையும் உண்டாவதாக. இதை கேட்டு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கேட்டு அதுல அதன்படி வாழ முயற்சிக்கிற உங்களையும் ஆண்டவர் இந்த வசனத்துள்ள மகிமையை கொண்டு, வல்லமையை கொண்டு, ஜீவனை கொண்டு உங்களை நடத்துவாராக. தொடர்ந்தும் கேளுங்க, வசனத்தின்படி வாழுங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுலும் சீலாவும் எதிர்ப்பை சந்திக்கும் போது, அங்கிருந்து துரத்தப்படும் போது, இன்னொரு லிக்கோனியா நாட்டுள்ள பட்டணங்களுக்கு வந்து அங்கே தொடர்ந்தும் தேவனுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. முதலாவது சுவிசேஷம் வார்த்தை, இதை மறந்துடக்கூடாது. அதுக்கு பின்னால அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தும்படியாய், அதுக்கு சாட்சியாய் ஆண்டவர் அற்புதங்கள், சுகங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் செய்வாரு. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தும்படியா, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியம் செய்யும் போது அந்த வார்த்தையை மகிமைப்படுத்துகிற உங்களுடைய ஊழியத்துல ஆண்டவரா தான் அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தும்படியாய், அதுக்கு சாட்சியாய் அற்புதங்கள், அடையாளங்கள் செய்வார். உங்களுடைய ஊழியத்திலையும் செய்வாரு, என்னுடைய ஊழியத்திலையும் செய்வார். யாரெல்லாம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி வாழ்ந்து அதன்படி ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர்களுடைய ஊழியத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை உண்மையா செய்வார். அப்ப இவங்க அங்க வந்து என்ன செய்யறாங்க? மீண்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. இப்படி பிரசங்கிக்கும் போது லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல், நல்லா கவனிக்கணும், தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, தாயின் கற்பத்தில பிறந்த முதல் சப்பானியாய் இருந்தவன் அங்கே பவுலுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, அவனுக்கு ரட்சிக்கப்படத்தக்கதான விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று, அவனுக்குள்ள ரட்சிக்கப்படத்தக்கதான அந்த விசுவாசம் இருந்தது. அதனால அவன் தேவனுடைய வார்த்தையை விரும்பி சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். தன்னுடைய பலகீனத்தை பார்க்கல, காரியங்களை பார்க்கல, கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த விசுவாசத்தை பவுல் கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். தாயின் கற்பத்தின் முதல் சப்பானியா பிறந்தவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தான். அதை கேட்டு அதை விசுவாசிக்கிறான்னு பவுல் கண்டு அங்கே அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. எழுந்து நட, காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்லும் போது உடனே அவன் கொதித்தெழுந்து அவன் நடந்ததை அங்கே பார்க்கிறோம். இந்த நாள்ல பெரிய அற்புதர்கள் என்று பேருக்கு பொன்னால ஒரு பட்டத்தை போட்டு, தீர்க்கதரிசி என்று போட்டு, அற்புதம் செய்கிறவர் என்று போட்டு பெரிய கூட்டங்களை நடத்துகிறோமே, அநேகர் வந்து சுகம் கிடைக்காம போறாங்களே, அநேகருக்கு சுகம் கிடைக்கிறது இல்லையே, அநேகரை நீங்க சுகப்படுத்துறன்னு சொல்றீங்களே, அதற்கு பின்பாக அவங்களை தேடி போய் பார்த்தால்
அவன் மீண்டுமாய் அதே வியாதியில் இருப்பதே அநேகரை காணக்கூடியதாய் இருக்கிறது. இங்க பவுல் தன்னுடைய பேருக்கு முன்னால ஒரு சுகம் அளிக்கிறவர் என்று போடல, தீர்க்கதரிசி என்று போடல. அங்க பெரிய ஜெப கூட்டம் நடத்தல, பெரிய அந்நிய பாஷை பேசல, பெரிய ஆராதனை நடத்தல. அங்க அவர் செய்த ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தாரு. அதை கேட்டு கொண்டிருந்தா அவனுக்கு விசுவாசம் இருக்கணும். எழுந்து நட முடிந்து உடனே எழுந்து நடந்தான். இன்னைக்கு நீங்க எவ்வளவு கத்தி சத்தம் போட்டும் கூத்தாடியும் அந்நிய பாஷை பேசியும் மேல தாளங்களை போட்டு அடிச்சும் குதிச்சும் லேஞ்சிய போட்டும் கோட்டை போட்டும் ஷூட்டை போட்டும் உன்ற காலணிகளை போட்டும் அநேகருக்கு சுகம் கிடைக்கிறது இல்லையே. உண்மையான அங்க சுகம் கொடுக்கிற ஊழியக்காரன் தானா? உண்மையாய் ஆண்டவருடைய அற்புதம் நடக்கிறதா? உண்மையாய் ஆண்டவர் எங்களை அப்படி பயன்படுத்துகிறாரா? கேட்கணும் ஜனங்க கேள்வி. தொடர்ந்து எத்தனையோ வருஷமா அவர்கிட்டயே போறோமே, எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்குது இல்லையே. ஏன் அவருக்குள்ள ஊழியம் செய்கிறோமே, அவற்றை சபைகளுக்குள்ள எங்களுக்கு ஒண்ணு நடக்குது இல்லையே. ஏன் கேள்வி கேட்கணும். இங்க அப்படி நடக்கல. அங்க அவன் சுகத்துக்காக வரவும் இல்லை. வசனத்தை கேட்க வந்தான். வசனத்தை கேட்க வந்தவனுக்கு ரட்சிக்கப்படத்தக்கான விசுவாசத்தை பவுல் கண்டாரு. கண்டு நட எழுந்து நட விழாந்தான் நடந்தாரு. இந்த நாட்கள்ல இப்படி பேர் பட்டங்களை போட்டும் இப்படியான காரியங்கள் நடக்குது இல்ல. அந்த பேர்களுக்கு பட்டங்களுக்கு தகுதி உள்ளவர்கள் தானா நாங்க? அது தேவன் தந்த ஊழியங்கள் தானா? பேர்கள் தானா? கேட்கணும். ஏமாந்து போயிடாதீங்க. விழிப்புள்ளவர்களாய், கபடம் உள்ள புறாவை போல கபடம் உள்ளவர்களாயும் கபடம் மன்னிக்கணும், கபடம் இல்லாதவர்களாயும் பாம்பை போல வினா உள்ளவர்களாயும் இருங்க. இந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. எப்படி வாழ்றோம்? தொடர்ந்தும் தேவன் உங்களை நடத்துவாராங்க. ஆமென்.